உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கூகுள்ல ஒரு நாளைக்கு 8.5 பில்லியன் சர்ச்சஸ் நடந்துட்டு இருக்கு. அதுல 99,000 சர்ச்சஸ் பெர் செகண்டுக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம்ல உங்களோட பிசினஸ் நீங்க இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் சொல்வேன். ஸோ இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். வெல்கம் டு டே 1 ஆஃப் பிக் பிராண்ட் இன்சைட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பிராண்டான கூகுளை பத்தி தாங்க பேச போறோம். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி கூகுள்ல ஒரு நாளைக்கு 8.5 பில்லியன் சர்ச்சஸ் நடந்துட்டு இருக்கு. 90% ஆஃப் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டையே கூகுள் தாங்க கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் கூகுள் இன்னமும் நம்பர் 1 சர்ச் இன்ஜினா இருக்காங்க. நெக்ஸ்ட், why this matters? கூகுளில் தான் நம்மளோட பொட்டன்ஷியலான டார்கெட்டான கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான சர்வீசஸை, சொல்யூஷன்ஸை, ப்ராடக்ட்ஸை சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்மளோட பிஸ்னஸ் விசிபிள் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணலாம், எப்படி நம்மளோட விசிபிலிட்டியை கூட்டலாம்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் ஒன்று SEO, அதுக்கப்புறம் கூகுள் மை பிஸ்னஸ், நெக்ஸ்ட் கூகுள் ஆட்ஸ். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்மளோட பிஸ்னஸை நம்ம கூகுளில் நம்ம விசிபிள் பண்ணலாம். அது மூலிமா நம்மளோட டார்கெட்டட் ஆடியன்ஸ், பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு நிறைய பிசினஸ் வரும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பிராண்டை பற்றி நம்ம தொடர்ந்து டெய்லி பேசுவோம்.